மூன்றாம் நாள் பயிற்சி பட்டறையினுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறகை விரித்தால் மயிலாட்டம், சேர்ந்து குதித்தால் ஒயிலாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கு மூன்றாவது நாள் நாம் கற்றுக்கொள்ள இருக்கக்கூடிய ஆட்டத்தினுடைய பேர் ஒயிலாட்டம். ஒயில் என்றாலே அழகு, நேர்த்தியாக ஆடக்கூடிய ஒரு ஆட்டம். தமிழகம் முழுவதும் இந்த ஆட்டம் இருக்கிறது. குறிப்பாக அதிகமான அளவில் ஆண்களே தான் இந்த ஒயிலாட்டத்தை ஆடுகிறார்கள். ஒயிலாட்டம் கையிலே ஒரு சின்ன, அதாவது கர்ச்சீஃப் என்று சொல்லுவோம்ல, அது மாதிரி அதனை போல 2 துணிகளை தன்னுடைய கையில் வைத்து சுழற்றி ஆடக்கூடிய ஆட்டம். ரொம்ப அணி அணியாக நின்று, இடம் சரியாக வரிசை வரிசையாக நின்று ஆடக்கூடிய ஒரு ஆட்டம். இந்த ஆட்டம் திருநெல்வேலி மாவட்டத்தில் பரவலாக அதிகமான ஊர்களில் இடம்பெற்றிருக்கிறது. திண்டுக்கல் பகுதிகளில் இருக்கிறது, தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் இருக்குது. இது அந்தந்த பகுதிகளில் செய்யக்கூடிய பணிகள், அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வியல் அடிப்படையை கொண்டு இந்த அடவுகள் இருக்கிறது. இப்போ சில இடங்கள் இன்றைக்கி அறுவடை ஒயில் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த அறுவடை ஒயில் அறுவடை எப்படி செய்கிறார்களோ, எனவே அந்த அறுவடையினுடைய பணிகளை எல்லாம் இந்த ஆட்டத்துக்குள்ளே கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. இந்த ஒயிலினுடைய அணி அணியாக செயல்படுவதை நாம் எப்படி நாம் பார்க்குறோம் அப்படின்னா, இதை இப்படி ஒரு வாய்மொழி வழக்காறு சொல்லுவாங்க. எப்படின்னா, ஒயிலாட்டம் என்பது ஒரு போர் பயிற்சியினுடைய அடிப்படையில் வந்தது. அதான் வாளும் கேடையும் வைத்து சண்டையிடுகிற ஒரு போர் பயிற்சியை அவர்கள் அது இல்லாமல் மற்ற நேரங்களிலே அந்த போர் வீரர்கள் ஆடியது தான் என்று சொல்வார்கள். அப்படின்னா, இப்படி ஒயில் கையை சுற்றுனாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த பக்கம் சுற்றினா வாழை சுற்றினா இந்த பக்கம் வெட்டணும். கை வெட்டும் போது என்ன செய்கிறோம், முன்னங்கையில் இருக்கக்கூடிய கேடையும் மறைக்கணும். அது மாதிரி இந்த பக்கம் வாழை சுற்றுமோ இந்த பக்கம் தான் வெட்டு விழும். அப்போ கை எப்போதெல்லாம் கீழே இறங்குகிறதோ மற்றொரு கை தடுக்கக்கூடியதாக வருது அப்படின்னா அது கேடை. எனவே இது ஒரு போர் அடவு முறைகளை, வாழும் கேடையும் வச்சு சண்டை இடுகிற முறையை இயல்பாக தங்களுடைய மற்ற நேரங்களில் பயிற்சி செய்வதற்கான ஒரு வடிவமா, அல்லது போர் வீரர்கள் ஆடக்கூடிய ஒரு கலையாக இருந்தது என்ற ஒரு மரபு ரீதியான நம்பிக்கை உண்டு. இதில் என்ன பாடல்களுக்கு எப்படி இந்த ஆட்டம் அமைந்திருக்கிறது அப்படின்னு பார்த்தா, மெதுவா சந்தம் பாட, மெதுவா அந்த சந்தத்தை வாங்கி பாடிக்கொண்டு ஆடுதல். எனவே ஆட்டம் அப்படி கால அளவில் மெதுவாக ஆரம்பித்து அதுக்கப்புறம் வேகமாகி உச்சக்கட்ட வேகத்தில் முடிக்கிறது. ஒவ்வொரு பாட்டுக்கு ஒரு அடவு என்று இருக்கிறது. பழங்காலத்தில் அல்லது நம்முடைய பகுதிகளில் முன்பு இது பாரம்பரியமாக ராமாயண கதைகளுக்கு, இங்கே இருக்கக்கூடிய வள்ளி முருகன் கதை, அந்த புராண கதைகளை, இது போன்ற நிகழ்வுகளை, காத்தவராயன் போன்ற கதை பாடல்கள் சார்ந்து இருக்கக்கூடிய நிகழ்வுகளை, வரலாற்று கதை பாடல்கள், கட்டபொம்மன் பற்றிய கதை பாடல்களை கூட பாடி நிகழ்த்தி இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் இருக்கிறது. எனவே அதனுடைய அமைப்பு ஒரு கடவுள் வாழ்த்து, அடுத்தது சபை வணக்கம், அடுத்தது கதைகளுக்குள்ளே போய் இறுதியாக மங்களம் பாடி முடிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாகத்தான் இந்த ஒயில் இருக்கிறது. மிக அழகாக இருக்கக்கூடிய ஒரு ஆட்டம். எனவே இந்த போர்க்கலைகளை ஒயில் துணி வைத்து ஆடக்கூடியதுக்கு ஒரு பாரம்பரியம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது இந்த திருச்சியில் இன்னைக்கு சிலா ஆட்டம் என்று இருக்கிறது. சிலா ஆட்டம் என்றால் மான் கொம்பை வைத்து ஆடுகிற ஆட்டம். ஆனால் இன்றைக்கி சிலா கொம்பு கிடைக்காதது வேண்டுதலாக, நேர்ச்சியாக, இன்றைக்கி நார்த்தாமலை கோயிலுக்கு நேர்ச்சியாக ஆடுகிறவர்கள் கையில் சிலாக்கு பதில் ஒயில் வைத்திருக்கிறார்கள். இங்கே வாழும் கேடயத்துக்கு பதில் ஒயில் வைத்திருக்கிறார்கள். எனவே இதில் ஒரு பொருத்தம் இருக்கிறது என்பதை நான் உணர்கிறேன். இந்த கலை இன்றைக்கு நாம் படிக்க போகக்கூடிய, கற்றுக்கொள்ள இருக்கக்கூடிய இந்த ஒயிலாட்டம் தூத்துக்குடி பகுதியை சார்ந்த நாகலாபுரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய புதூர் என்கிற ஒரு பகுதியில் இருக்கிறது. இன்றைக்கு அதனுடைய வாத்தியாராக இருக்கக்கூடியவர் ஆசிரியர் கைலாசமூர்த்தி அவர்கள். கைலாசமூர்த்தி அவர்கள் இன்றைக்கி அவர் ஒரு அரசு பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். அவர் ஒரு குழுவாக வைத்து இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் எப்படி இந்த கலையை கற்றுக்கொண்டார் அப்படின்னு அவர்கிட்ட கேட்கும்போது அவருடைய வாத்தியாரை பற்றி சொல்லுகிறார். அந்த வாத்தியார் சிவசங்கர் பிள்ளை. அவர் ஒரு கணக்கர். அதாவது அந்த காலத்தில் கணக்கர் என்பவர்கள் மிக முக்கியமான ஒரு பதவியில் இருக்கிறவர்கள். நம்ம பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் அவர்கள் ஆய்வில் கூட கணக்கர்களை பற்றி குறிப்பிட்டிருப்பார். கணக்கை காலால் அளந்ததை கலெக்டர் தலையாளக்குள்ளே அடிக்க முடியாதுன்னு சொல்லணும். ஏன்னா
கணக்கர் தான் ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய நில அளவைகள் இவைகளுக்கெல்லாம் தான். எனவே கணக்கருக்கு மிக முக்கியமான பொறுப்பு. எனவே இவர் பக்கத்தில் இருக்கக்கூடிய குமட்டியூர்லங்கிற ஒரு ஊரில் ஓயில் பயிற்சி கொடுத்து நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கு. அவர் எங்கே சீதையை காணுவேன்னு சொல்லி பாடிக்கிட்டே இருக்கும்போது ஒருத்தர் கூப்பிடுறாப்புல, ஐயா நீங்கள் சீதையை தேடி நிற்கிறீங்க, உங்களை தேடி தகஸ்தில்தார் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஐயா இல்லை நான் இப்போ தான் தொடங்கியிருக்கேன், மங்களம் பாடி தான் வர முடியும் அப்படின்னு. உடனே அவர் மங்களம் பாடி தான் வருவார் ஐயா அப்படின்னு தஹசில்தார்கிட்ட சொல்லியிருக்காங்க. சரி அவருக்கு வேலைக்கு நம்ம மங்களம் பாடிடுவோம்னு வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. அப்புறம் அவர்கிட்ட பேட்டி கண்ட ஐயா கேட்குறாரு, சிவசுப்ரமணிய ஐயா, சரி ஒரு பொறுப்பான இப்படி ஒரு நல்ல வேலை உங்களுக்கு இருந்துச்சு, மதிப்பான வேலை சமூகத்தில், அதை போய் நீங்கள் திரும்ப வாங்குறதுக்கு முயற்சியே பண்ணலையா? இல்லை நான் முயற்சி பண்ணவே இல்லை, எனக்கு இதுதான் சந்தோஷம். நான் 12 வயசில் இந்த ஒயிலாட்டத்தை படித்தேன். இப்போ எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துக்கிட்டு நிகழ்ச்சி நடத்துகிற போகிற இடத்துல எனக்கு என்னை மரியாதை செலுத்துவாங்க, எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க, அதுதான் எனக்கு மகிழ்ச்சின்னு தன்னுடைய வாழ்வினுடைய கடைசி வர பயிற்சியாளராக ஒரு நல்ல வாத்தியாராகவே செயல்பட்டுருக்காங்க. அப்போது இந்த கலைகளை எப்படி தங்களுடைய வாழ்வில் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்களா? இந்த ஆட்டத்துக்கு பொதுவாக என்ன இசைக்கருவிகள் அப்படின்னா, பானையினுடைய மேல் வாய் பகுதியில் தோலால் மூடப்பட்டிருக்கக்கூடிய அந்த பகுதியில் அந்த பானையினுடைய தோலிலையும் பானை மீது கட்டையை வைத்து அடித்து ஆடுகிற ஒரு சந்தம் அல்லது தாளம் தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது. வாத்தியார் கையில் இருக்கக்கூடிய சிங்கி, ஆடக்கூடியவர்கள் காலில் இருக்கக்கூடிய சலங்கை. உடைகள் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி தார் பாய்ச்சி கட்டிக்கிட்டு நல்ல வண்ணமயமான ஆடை உடுத்து சில இடங்களில் தலைப்பாகையும் கட்டி ஆடக்கூடிய ஆட்டமாக இருக்கிறது. எனவே இன்று நாம் படிக்கக்கூடிய இந்த ஒயிலாட்டம் தூத்துக்குடி பகுதியை சார்ந்தது. வாங்க இன்றைய நாளை நீங்கள் பயனுள்ளதாக அமைத்துக் கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். ஆட்டக்களத்தினுடைய 3வது நாள் பயிற்சிக்கு வந்திருக்கின்ற அத்துணை வரையும் களரி மக்கள் பண்பாட்டு மையத்தின் சார்பிலும் முரசு கலை குழுமத்தின் சார்பிலும் வணங்கி வரவேற்கின்றோம். இன்றைய பயிற்சியானது ஒயிலாட்டம். தூத்துக்குடி பகுதியை சார்ந்த எங்களுடைய ஒயிலாட்ட கலை ஆசான் கைலாசமூர்த்தி அவர்கள் கற்றுத்தந்த இந்த கலையை இன்று உங்களுக்கு இந்த இணையம் வழியாக இந்த கலை பற்றையில் பயிற்சி அளிக்க வருபவர் களரி மக்கள் பண்பாட்டு மையத்தினுடைய இயக்குனர் பணி சதீஷ்குமார் ஜாய் அவர்கள். பணி சதீஷ்குமார் ஜாய் அவர்கள் நாட்டுப்புறவியல் ஆய்வாளராக முனைவர் பட்டத்திற்கான ஆய்விற்காக பதிவு செய்துள்ள நபர். முரசு கலைக்குழுவினுடைய தூண்களில் மிக முக்கியமானவர். முரசு ஆரம்பிப்பதற்கு ஆன குழுவில் முதன்மையான பணியை செய்தவர் ஜாய் அவர்கள். கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக பல்வேறு மக்கள் கலைகளை பரவலாக்கம் செய்வதில், தேடி கண்டடைந்து அதை பரவலாக்கம் செய்வதில் மிக முக்கியமான பணியாற்றி கொண்டிருப்பவர். அவருடைய தேடலின் விளைவாக இன்றைக்கு தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளுக்கும் சென்றடைந்த கலைகள் பல. அவற்றில் ஒன்று சக்கையாட்டம். திருச்சி வாழைக்காய் மண்டியிலே லாரியிலே பாரம் ஏற்றி இறக்குகின்ற தொழிலாளர்கள் ஆண்டுதோறும் ஆடுகின்ற அற்புதமான அந்த சக்கை ஆட்டத்தை அவர்களோடு இணைந்து வாழ்ந்து கற்றுக்கொண்டு அதை இன்றைக்கு இந்த சக்கை ஆட்டத்தை பல்வேறு குழுக்களுக்கு பரவலாக்கி இருப்பவர் ஜாய் அவர்கள். இந்த கருவிதான் சக்கை. தேக்கு மர குச்சிகளால் உருவாக்கப்பட்ட இந்த சக்கை என்கிற கருவியை இசைத்து கொண்டே மகாமுனி ஆசான் மகாமுனி அவர்கள் தலைமையிலே அந்த குழு இயங்கி வந்து கொண்டிருக்கிறது. இந்த கலையை தமிழகம் அறிய செய்தவர்களில் மிக முக்கியமானவர் பணி ஜாய் அவர்கள். அடுத்ததாக அதே மக்கள் ஆடுகின்ற சாட்டை குச்சி ஆட்டம் என்கிற வடிவத்தையும் அவர்களோடு இணைந்து வாழ்ந்து பல மாதங்கள் மீண்டும் மீண்டும் அவர்களோடு வாழ்ந்து பணியாற்றி சாட்டை குச்சி என்கிற இந்த கலை வடிவத்தையும் இன்றைக்கு பல்வேறு குழுக்கள் கண்டடைவதற்கு மிக முக்கியமாக காரணமாக இருந்தவர்
பணி ஜாய் அவர்கள். அதை போன்று மான் கொம்புகளை கையில் வைத்து ஆடுகின்ற சிலா ஆட்டம். நாற்றாமலை பகுதியை சார்ந்த புதுக்கோட்டை மாவட்டம் நாற்றாமலை பகுதியை சார்ந்த மக்கள் ஆண்டுதோறும் நேர்ச்சைக்காக அலகு குத்தி கொண்டு கோயிலுக்கு ஆடி வருகின்ற இந்த ஆட்டம் கைகளிலே மான் கம்புகளை வைத்து அற்புதமாக தற்காப்பு கலை அடவுகளோடு வீதிகள் தோறும் ஆடி வருகின்ற வழக்கத்தில் இருக்கின்ற அற்புதமான ஆட்டம். இந்த ஆட்டத்தினுடைய கருவி மான்கொம்பு. இன்றைக்கு சிலா என்கிற மான்கொம்பு, சிலா என்றால் தூய தமிழில் மான்கொம்பு என்று பொருள். இந்த மான்கொம்பு இன்றைக்கு நமக்கு கலைஞர்களுக்கு பயன்படுத்துவதற்கு அனுமதி இல்லாத சூழலில் இன்றைக்கு அது ஒயில் துணியாக மாறி இருக்கிறது. ஆனால் அதை அந்த மான்கொம்பை போன்று இந்த கருவிகளை முக்கியமாக இந்த வடிவத்தை உருவாக்கியதில் மிக முக்கிய பங்கு வகிப்பவர் பணி ஜாய் அவர்கள். இப்படி கலைகளையும் கலைக்கான கருவிகளையும் அடுத்தடுத்த தளங்களுக்கு எடுத்துச் செல்வதில் மிக முக்கியமான பங்கை இன்றைக்கு தமிழகத்திலே ஆற்றிக் கொண்டிருப்பவர் தான் பணி ஜாய் அவர்கள். களரி மக்கள் பண்பாட்டு மையத்தினுடைய இயக்குனர் சதீஷ்குமார் ஜாய் அவர்கள் இன்றைக்கு உங்களோடு ஒயிலாட்ட கலையை அறிமுகம் செய்து மிக சிறப்பாக பயிற்சி அளிக்கவும் இருக்கிறார்கள். வாருங்கள், பயிற்சியில் இணையுங்கள், நம்முடைய கலைகளை கற்றுக்கொள்வோம், பரவலாக்குவோம். கலையும் கல்வியும் நம் இரு கண்கள் எனக் கொள்வோம். வாழ்த்துக்கள். குழந்தைகளே, குழந்தை ஆர்வலர்களே, நம்முடைய பயிற்சியினுடைய 3ஆம் நாள் ஒயிலாட்டத்தை கற்றுக்கொள்ள போகிறோம். ஒயிலாட்டம் தொடங்குறதுக்கு முன்னாடி, நம்ம கலைகளை துவங்குறதுக்கு முன்னாடியே பூமி, நம்முடைய மண் சார்ந்து தான் கலை இருக்கிறது. மண்ணுக்கும் நம்ம இதை நீண்ட காலம் எடுத்து வந்திருக்கக்கூடிய ஆசான்களுக்கும் கருவிகளுக்கும் நம்ம வணக்கம் செலுத்திக் கொள்வோம். ஆசான் கைலாசமூர்த்தி வாத்தியார், ஒயில் வாத்தியார் கைலாசமூர்த்தி அவர்களை நாங்கள் வணங்குவோம். கலை கருவிகளை ஒயிலாட்டம். முதல்ல ஒயில் பிடிக்கிறது ரொம்ப முக்கியமானது. நீங்கள்லாம் கையில் கர்ச்சீஃப் வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒயில் துணி இது இப்படி முதல் மடக்கு, இப்படி மடக்கும். அதுக்கப்புறம் இப்படி ஒரு மடித்து இப்படி சுற்றுறது மாதிரி. புரிஞ்சுதா? அப்போதான் எளிதாக நமக்கு ஒயில் கையில் நல்ல சுற்றுறதுக்கு வசதியாகும். அன்பர்களே, நம்ம இந்த ஒயிலாட்டத்தில் மிக முக்கியமான 2 அடவுகள் இருக்கு. ஒன்று சாதாரண ஒயில் அடவு, மற்றொன்று குத்தாட்ட அடவு. இந்த 2ஐயும் மட்டும் படிச்சுட்டோன்னு வச்சுங்க, ஆட்டத்தினுடைய எல்லா அடவுகளையும் மிக எளிதாக நம்ம கற்றுக்கொள்ளலாம். அப்போ அந்த முதல்ல இப்போ நம்ம சாதாரண ஒயில் அடவை நம்ம பார்ப்போம். இந்த காலசைவு கொஞ்சம் சின்ன மாறுதல் உள்ளது. ஏற்கனவே நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த ஆட்டம் 1 2 3 4 5 6 7 8. இதில் ஒரு சின்ன மாற்றம் இருக்குது. அதனால் முதல்ல ஒரு 2 முறை நான் செய்கிறத பாருங்கள். மெதுவாக செய்கிறேன், கால் எங்கே வைக்கிறேன், கால் எப்படி திரும்புதுன்னு கொஞ்சம் பார்த்துட்டு அப்புறம் நான் உங்களை சேர்ந்து செய்ய சொல்லும்போது சேர்ந்து செய்யணும். இங்கே பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8. திரும்பி பார்த்துங்க, காலை நேரம் வைக்கிறோம் 1, இந்த காலை திருப்பி வைக்கிறோம் 2, இந்த காலை அப்படியே அதுக்கு பின்னாடி வச்சுருக்கு 3, இது அப்படியே 4. அடுத்தது முன்னங்கால் வைக்கிறேன்னா 5, அடுத்தது பின்னங்கால 6 7 8. கொஞ்சம் வேகமாக செய்கிற பாருங்க. 1 2 3 4 5 6 7 8. சேர்ந்து செய்யலாமா? கொஞ்சம் மெதுவாகவே பார்த்துங்க. 1 2 3 4 1 2 3 4 5 6 7 8. 1 2 3 4 5 6 7 8. 1 2 3 4 5 6 7 8. 1 2 3 4 5 6 7 8. கால் வச்சோட திரும்பிடணும். 1 2 3 4 5 6 7 8. 1
மீண்டும் மெதுவா பாத்துங்க. 1 2 3 4 5 6 7 8. பின்ன கால் வைக்கும்போது மட்டும் ஒரு சின்ன பேலன்ஸ் இருக்கு, அது கொஞ்சம் கவனமா கால் எடுத்து வச்சா பாருங்க. 1 2 3 4 5 6 7 8. ஒருக்கா வேகமா செய்வோம். 1 2 3 4 5 6 7 8. 1 2 3 4 5 6 7 8. 1 2 3 4 5 6 7 8. 1 2 3 4 5 6 7 8. 1 2 3 4 5 6 7 8. அப்போ கால் அசைவு பார்த்துட்டோம். இப்ப நம்முடைய கை அசைவு, ஒயிலுடைய கை அசைவு பாருங்க. 1 2 1 2 சொல்லும் போது நம்முடைய வலது கையை மேல தூக்கி தலைக்கு மேல இருக்கும். 1 2 செய்யுங்க பாப்போம். 1 2 செய்யுங்க எல்லாரும். 1 2 செய்யுங்க. 1 2 செய்யுங்க. 1 2 1 2 தெளிவாயிடுச்சா? அப்புறம் 1 2 3 4. இப்ப பாருங்க, இடது கை வந்து நம்முடைய காதுக்கு பக்கம் இப்படி வரணும், வலது கை வந்து இடுப்பு கிட்ட அப்படி வெட்டும் பாருங்க. 1 2 3 4. திரும்ப 1 2 3 4. திரும்ப செய்யுங்க. 1 2 3 4. 1 2 3 4. 1 2 3 4. இது பாதி. 1ல இருந்து 4. 5 6 7 எப்படின்னா 5 6 7 8. கை பாருங்க. 5 6 நேர் எதிர் திசையில சுத்தணும். 5 6 7 வெட்டணும். விட்டுற நேரம் கை தலைக்கு மேல வந்துடும். நம்முடைய முகம் வந்து இதுக்குள்ள தெரியும். 7 8. திரும்ப 1 2 3 4 5 6 7 8. 1 2 3 4 5 6 7 8. 1 2 3 4 5 6 7 8. 1 2 3 4 5 6 7 8. 1 2 3 4 5 6 7 8. 1 2 3 4 5 6 7 8. 1 2 3 5 6 7 8. 1 2 3 4 5 6 7 8. இப்ப பாருங்க, நம்முடைய கை உடல் கால் எல்லாம் சரி. கால் எங்க வச்சு நம்ம எங்க திரும்புறோமோ உடம்பும் திரும்புறது ரொம்ப கவனம் வச்சுங்க. அப்பதான் அது பார்க்கறதுக்கு ஒயில் என்றாலே அழகு. அந்த அழகு இதுல தான் தெரியும். எல்லோரும் சீராக ஒரே மாதிரி செய்யணும். கவனமா ஆரம்பிப்போமா? கையும் காலும் சேர்த்து ரெடி ஸ்டார்ட். 1 2 3 4 5 6 7 8. 1 2 3 4 5 6 7 8. 1 2 3 4 5 6 7 8. 1 2 3 4 5 6 7 8. 1 2 3 4 5 6 7. ரெண்டாவது ஆட்டமா இருக்கக்கூடிய அடவு, குத்தாட்ட அடவு. குத்தாட்டம்னு நினைச்சிரு உடனே நீங்க குத்தாட்டம் போடலாம் அப்படின்னு. குத்தாட்டம்னா கால் குத்தி ஆடுறது. நம்முடைய பாரம்பரியமான கலை வடிவங்கள்ல குத்தாட்டம் இருக்கு. இன்னைக்கு குத்தாட்டம்னா வேற அர்த்தங்களுக்கு போயிடாதீங்க, சரியா? இப்ப பாருங்க, குத்தாட்டம் படிக்கிறது என்னோட மெத்துவா நான் உங்களுக்காக செய்யறேன், கூட செய்யும் பாருங்க. இந்த குத்தாட்டத்துல ஒரு முக்கியமான விஷயம் கவனிக்கணும்னா, இதுவரை உள்ள ஆட்டத்துல எல்லாம் நமக்கு எப்படின்னா கால் அசைவு, ஒரு கால் வச்சோம்னா அடுத்த தாளத்துக்கு அடுத்த கால். ஆனா இந்த குத்தாட்ட அடவுல மட்டும் இங்க பாருங்க, ஒரே காலுக்கு 2 தாளம் வருது பாருங்க. இதுக்கு முன்னாடி 1 2ன்னு செஞ்சேன். இங்க பாருங்க 1 2. திரும்ப செய்யுங்க. 1 2 1 2. இது 1 குத்தும் போது உடம்பு சின்ன ஷேக். 1 2 1 2 1 2 1 2. புரிஞ்சுதா? இப்போ 1 2 3 4 செய்யறோம். இங்க பாருங்க, 1 2 3 4. திரும்ப செய்யலாமா இருக்கா?
1 2 3 4. கால் நல்லா பார்த்துங்க. 1 2 3 4. திரும்ப இருக்கா? 1 2 3 4. மீண்டும் ஒரு வாட்டி 1 2 3 4. 4ல முடிச்சு நிக்கிறோம். அடுத்த 5 6 7 8. பாருங்க. 5 6 5 6 5 6 5 6 7 8. பாருங்க. 5 6 7 8. தெளிவா பாத்துங்க. 1 sorry 5 6 7 8. சேர்த்து செய்யலாமா? 1 2 3 4 5 6 7 8. 1 2 3 4 5 6 7 8. 1 2 3 4 5 6 7 8. 1 2 3 4 5 6 7 8. கொஞ்சம் வேகமா செய்யலாமா? 1 2 3 4 5 6 7 8. 1 2 3 4 5 6 7 1 2 3 4 5 6 7 8. 1 2 3 4 5 6 7 8. 1 2 3 4 5 6 7 8. 1 2 3 4 5 6 7. இப்போ கால சேவி நம்ம பார்த்துட்டோம். குத்தாட்டுறது கால சேவி பார்த்துட்டோம். முதல்ல நாம் செஞ்சோம்ல சாதாரண ஒயில் அடவுக்கு, அதுக்கு எப்படி கை வருமோ அதே மாதிரி தான் கையை திரும்ப ஒருக்கா பார்த்துக்குவோம். இங்கே பாருங்க. 1 2 3 4 5 6 7 8. 1 2 3 4 5 6 7 8. இப்போ கையும் காலம் சேர்த்து செய்யலாமா? இல்லை கை ஒரு வாட்டி கூட பார்த்துக்கலாம். எல்லாம் சேர்ந்து செய்வோம். தாளத்துக்கு ரெடி ஸ்டார்ட். 1 2 3 4 5 6 7 8. 1 2 3 4 5 6 7 8. 1 2 3 4 5 6 7 8. 1 2 3 4 5 6 7 8. 1 2 3 4 5 6 7 8. இப்போ குத்தாட்டம் காலும் கையும் சேர்த்து மெது ஆரம்பிப்போம். அப்பதான் வரும். ரெடி ஸ்டார்ட். 1 2 3 ஸ்டார்ட். 1 2 3 4 5 6 7 8. 1 2 3 4 5 6 7 8. 1 2 3 4 5 6 7 8. 1 2 3 4 5 6 7 8. 1 2 3 4 5 6 7 8. 1 2 3 4 5 6 7 1 2 3 4 5 6 7 8. 1 2 3 இப்போ சாதாரண ஒயில் அடவும் படிச்சாச்சு. குத்தாட்ட அடவும் நம்ம பார்த்தாச்சு. இப்போ இந்த ரெண்டு ஆட்டத்தையும் ஒன்றா சேர்த்தாதான் ஒரு முழு அடவு வருது. அப்போ எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8. 1 2 3 4 5 6 7 8. தாளம் 2 8 ரூபா. இப்போ கால் மட்டும் 2 சேர்த்து செய்யலாமா? முதல் ஞாபகம் இருக்கா? பாருங்க, ஞாபகத்துக்கு 1 2 3 4 5 6 7 8. இப்போ குத்தாட்டம் 1 2 3 4 5 6 7 8. திரும்ப ஒருக்கா பார்ப்போம். ஞாபகம் இருக்குல்ல? ரெடி 1 2 3 ஸ்டார்ட். 1 2 3 4 5 6 7 8. 1 2 3 4 5 6 7 8. 1 2 3 4 5 6 7 8. 1 2 3 4 5 6 7 8. 1 2 3 4 5 6 7 8. 1
2 3 4 5 6 7 8. இப்போ கை ரெண்டுக்கும் ஒரே மாதிரி தான். மேலே 1 2 3 4 5 6 7 8. செஞ்சீங்க 1 2 3 4 5 6 7 8. 1 2 3 4 5 6 7 8. 1 2 3 4 5 6 7. செய்யலாமா? முதல்ல மெதுவாக தொடங்கும். அப்புறம் நம்ம ஒயிலாட்டத்தினுடைய சிறப்பு அம்சம் எப்படின்னா, மெதுவாக ஆரம்பிச்சு வேகமாக போக, பாட்டினுடைய வேகம் தாளம் வேகம் போக போக வேகமாகி அப்படி உச்சக்கட்ட வேகத்தில் அப்படி நிறுத்துறது தான் ஒயிலாட்டம். அப்போ முதல் அடவு நம்ம சாதாரண குத்தாட்டம் அடவு. 1 2 3 ஸ்டார்ட். 1 2 3 4 5 6 7 8. 1 2 3 4 5 6 7 8. 1 2 3 4 5 6 7 8. 1 2 3 4 5 6 7 8. 1 2 3 ரெண்டாவது அடவுக்கு உள்ள போகிறோம். இந்த அடவினுடைய பேர் வந்து கட்டம். ஏன் நம்ம கட்டம் அப்படின்னு சொல்றோம்னா, கட்டம் என்றால் சதுரம்னு நமக்கு தெரியும் இல்லையா? அப்போ நம்ம ஆட்டத்துல ஒரு சதுரமாக ஒரு நம்முடைய கால சேவை வந்து சதுரமா 4 முக்கு வச்சு எடுக்க போறோம். அதுக்கு உங்களுக்கு தெரியறதுக்காக வேண்டி நான் ஒரு கட்டம் இப்போ வரையறேன். சொல்லுங்க. இப்படி நல்லா தெரிகிற மாதிரி ஒரு கட்டம் வரைஞ்சிக்குங்க. இல்லை மனசில் வச்சுங்க. அது உங்களுக்கு பார்க்குறதுக்கு தெரிகிறதுக்காக நான் போடுறேன். கட்டம் கட்டாயம் போடணும் அப்படின்னலாம் அவசியம் இல்லை. ஒரு ஆட்டை நீங்கள் பார்க்குறீங்க, அது தெரிகிறதுக்காக போட்டிருக்கேன். நீங்கள் மனசுக்குள்ளே இந்த கட்டத்தை போட்டுருங்க. இப்போ இதுக்கு முன்னாடி அவசியமாக இந்த கட்டம் வைக்கிறதுக்கு கால் அசைவை நம்ம பார்த்துக்கணும். இதுவும் வந்து ஒரு காலுக்கு 2 தாளம். அதனால் இடுப்பில் கை வச்சுங்க. ஒரு சின்ன பயிற்சியை மட்டும் செஞ்சுக்கலாம். பாருங்க 1 2 1 2 1 2 1 2. இடுப்பு சாய்ச்சிங்க. எந்த கால் குத்துறீங்களோ அந்த பக்கம் சாய்ங்க. 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 5 6 7 8. 1 2 3 4 5 6 7 8. கட்டம் அப்படின்னா இந்த பாருங்க, கட்டம் போட்டிருக்க பாருங்க, ஒரு சதுரம். நம்முடைய கால அசைவு இந்த 4 முக்களையும் போயிட்டு வரப்போகுது. அதனால கட்டம் போடுதல் என்று அர்த்தம். இந்த கட்டம் போடுதல் அடவை நம்ம போடுறதுக்கு முன்னாடி நம்ம கால அசைவு நமக்கு முக்கியமானது. அதனால இந்த கால அசைவு கொஞ்சம் பார்த்துக்குவோம். ஒரு சின்ன பயிற்சி பாருங்க. 1 2 3 4 5 6 7 8. பாருங்க கால் 1 2 3 4 5 6 7 8. 1 2 3 4 5 6 7 8. இப்போ பாருங்க ஒரு சின்ன இடுப்பு அசைவு இருக்கு. இப்போ கால் மட்டும் உங்களுக்கு வந்துடும். இப்போ காலை வைக்கும்போது இடுப்பு எப்படி அசைவுன்னு பார்க்கணும். இப்போ பாருங்க, வலது கால் எடுத்து இடது கால் பக்கத்தில் குத்துமோ, இங்கே பாருங்க வலது பக்கம் சாயணும். அப்புறம் காலை எடுத்து வச்சிடணும். இடது கால் எடுத்து வலது கால் பக்கத்தில் குத்துமோ, இடது பக்கம் சாயணும். பாருங்க 1 2 3 4 1 2 3 4 1 2. இப்போ இந்த நேரம் போட்டதை 4 பக்கம் போட போறோம். கால் மெதுவாக பார்த்துங்க. இங்கே பாருங்க செய்யாதீங்க. ஏன்னா 4 பக்கம் போகிறதுனால நீங்கள் இப்போ பார்த்துட்டே செய்ய முடியாது. ஒரு 2 தடவை பாருங்க, அதுக்கப்புறம் செய்யுங்க. இங்கே பாருங்க 1 2 3 4 5 6 7 8. 8 முடியுமா நாம் நின்ன இடத்துக்கு திரும்ப வந்துடும். நல்லா பார்த்துங்க. கால் இருக்கு, வலது கால் எடுத்து இடது கால் இருக்க இடத்துல குத்திட்டு அப்படியே நேரம் முன்னாடி இருக்கும். இப்போ இடது கால் எடுத்து வலது கால் பக்கத்தில் குத்திட்டு நேர கட்டத்துக்கு இந்த பக்கம் திரும்ப எடுத்து வலது கால் இடது கால் பக்கத்தில் குத்திட்டு இப்போ அதுக்கு நேர் பக்கம்
அடுத்தது இடது காலை குத்தி பழைய இடத்துக்கு வந்துடும். இப்போ பார்க்குறீங்களா? இன்னொரு வாட்டி பார்த்துட்டு நீங்கள் செய்யலாம். இடுப்பு பார்த்துங்க. 1 2 3 4 5 6 7 8 செய்யலாமா? காலில் செய்யுமா? ரெடி ஸ்டார்ட். 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8 கை முக்கியமானது. ஒரு கை இடுப்புல, இந்த கட்டம் செய்யுமோ ஒரு கை இடுப்புல இருக்கும். இந்த கை இப்படி சுத்திக்கிட்டே வரும். அப்படி சுத்திக்கிட்டே வரும். கையும் இடுப்போட செய்யலாமா? செய்ய ஆரம்பிக்க. ஒரு வாட்டி நீங்க ஒருக்கா 2 தடவை பாருங்க. 3ஆவது தடவை நீங்க அப்படியே ஜாயின் பண்ணுங்க. ரெடி ஸ்டார்ட். 1 2 3 4 5 6 அப்படியே பார்க்கணும். 1 2 3 4 5 6 ஆரம்பிங்க. 1 2 அப்ப என்ன செய்யணும்? நம்ம ஏற்கனவே பார்த்துக்கோம்ல, அடிப்படை அடவு என்னது? குத்தாட்டம். குத்தாட்டை போட்டு கட்டும். ஒரு குத்தாட்டம் ஒரு கட்டம். கால் மட்டும் செய்வோமா? பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8 இப்போ கையும் படிச்சாச்சு, காலும் படிச்சாச்சு. செய்யலாமா? ரெடி 1 2 3 ஸ்டார்ட். 1 2 இப்போ நாம 3ஆவது அடவுக்கு போகிறோம். குத்தாட்ட அடவு ரொம்ப எளிது. ஏற்கனவே நம்ம குத்தாட்டம் படிச்சிருக்கிறோம். குத்தாட்ட திரும்புதல் அடவு. திரும்புறது மட்டும்தான் இப்போ படிக்க போகிறோம். ஒரு 2 வாட்டி பார்த்துக்குங்க நான் எப்படி திரும்புறேன்னு. அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் சேர்ந்து ஆடணும். இங்கே பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 இதுவரை நமக்கு தெரியும். அடுத்து பாருங்க. 1 2 3 4 முடிஞ்சா? இப்போ 5 6 7 8 நம்ம இந்த பக்கம் திரும்பிட்டோம். இந்த ஆட்டோ ஒரு பக்கம் முடிஞ்சு போச்சு. அடுத்து அந்த பக்கம் ஆரம்பிக்கிறோம். பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 திரும்ப 1 2 3 4 5 6 7 8 அதாவது 2ஆவது தடவை வரக்கூடிய 5 6 7 8ல திரும்பணும். குழப்பம் இல்லையா? இந்த திரும்பும்போது ஒரு முக்கியமான விஷயம் நீங்க கவனிச்சுக்கணும். பாருங்க. திரும்புறது மட்டும் நான் சொல்றேன். 5 திரும்ப 1 2 3 4 முடியுதான். 5 6 7 8 எந்த பக்கம் நம்ம திரும்புறோமோ அந்த பக்கம் ஒரு சின்ன சாய். திரும்ப பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8 ஓகேயா? இப்போ சேர்ந்து செய்யலாமா? கவனமா செய்யும். மெதுவா செய்யும். கை 2ஆ செஞ்சுக்கலாம். கால் மட்டும். 1 2 3 ஸ்டார்ட். 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 திரும்பணும்.
5 6 7 8 திரும்ப ஆரம்பிங்க 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8 1 2 அந்த திரும்ப மறுபட்டு எந்த பக்கம் திரும்ப சாய். இப்போ நீங்க ஒரு வாட்டி நான் கை காலை இணைத்து செய்யறேன், அதை பாருங்க. அதுக்கப்புறம் சேர்ந்தாடலாம். முன்னையும் பின்னும், முன்பக்கம் பார்த்தும் பின்பக்கம் பார்த்து நான் ஒரு வாட்டி ஆடி முடிச்சிடுறேன். கை அசைவு அதே தான், எந்த மாற்றமும் இல்லை. பாருங்க 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5 6 7. பாருங்க, ஒரு வாட்டி நான் செய்து முடிச்ச அப்புறம் சேர்ந்து நம்ம ஆரம்பிக்கலாம். ரெடி ஸ்டார்ட். 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5 6 7. சேர்ந்து சேரலாமா? சேரலாமா? ரெடி ஸ்டார்ட். 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8. இப்போ நாலாவது அடவுக்கு போகிறோம். நாலாவது அடவுடைய பேர் சலசலப்படம். ஏன்னா சலசலப்படும் எல்லாமே இனி முதல்ல இருக்கக்கூடிய அடிப்படை அடவோட சேர்த்து கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் வரும். அவ்வளோதான் இந்த கும்மி, அதாவது ஒயிலாட்டத்தினுடைய சிறப்பு. இப்போ பாருங்க, சலசலப்பு மட்டும் இதை மட்டும் படிச்சுக்கலாம். அதாவது கால் வந்து 1 2 3, அதாவது 1 2 தான் தாளம். அந்த 1 2ங்கிற நேரத்துக்குள்ள 1 2 3 1 2 3 நம்ம போடுறோம். இப்போ கால் இதை மட்டும் படிச்சுக்கோங்க. பாருங்க, நம்ம எப்பவுமே வலது காலில் தான் ஆரம்பிக்கிறோம். இதை மட்டும் பார்த்துங்க, 2 வாட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிங்க. பாருங்க 1 2 3 1 2 3. வலது காலை எடுத்து அப்படி வச்சு இடது காலை பின்னாடி குத்தி வலது காலை திரும்ப தூக்கி வைக்கணும். 3 முடிஞ்சா அடுத்தது இடது காலை தூக்கி வச்சு வலது காலை காலில் குத்தி இடது காலை தூக்கி வைக்கணும். பாருங்க 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3. செய்யலாமா? எல்லாம் சேர்ந்து பாருங்க. 1 2 3 1 2 3 1 2 3. Tit tit ta 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 tit tit ta. இந்த சலசலப்பை செய்யும் போது என்ன செய்யணும்? கொஞ்சம் முன்னாடி நகர்ந்து செய்யணும். பாருங்க, காலை கொஞ்சம் நீட்டிங்க. பாருங்க, தித்தித்தா தித்தித்தா. அப்படி பின்னாடி போவோம். சேர்ந்து வரலாமா? பொண்ணு முன்னாடி வரணும். ஒவ்வொரு தடவை முடிச்சோடனே பின்னாடி போகலாம். சரியா? தித்தித்தா தித்தித்தா. திரும்ப பாருங்க, வாங்க. தித்தித்தா தித்தித்தா. இப்போ கை, இந்த சலசல போகும்போது கை எப்படி போகணும் பாருங்க. தித்தித்தா தித்தித்தா. இந்த கையை பாருங்க. தித்தித்தா 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 தித்தித்தா. இந்த கையை முன்னாடி போகும்போது அப்படி கொஞ்சம் கையை முன்னாடி அப்போ தித்தித்தா
தித்தித்தா தித்தித்தா தித்தித்தா. செய்யலாமா? கையோட சேர்த்து செய்யலாமா? பாருங்க, தித்தித்தா 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 தித்தித்தா. 2 தடவை போட்டா போதும். எனக்கு உங்களுக்கு புரியுறதுக்காக நம்ம 4 தடவை செய்வோம். சரியா? அருமைமா. ரெடி ஸ்டார்ட். தித்தித்தா தித்தித்தா தித்தித்தா. திரும்ப இன்னொரு வாட்டி செய்வோம். ரெடி ஸ்டார்ட். தித்தித்தா தித்தித்தா தித்தித்தா. இப்போ சலசலப்பு முடிஞ்சு போச்சு. நாம ஒரு ஆட்டம் ஆடிட்டு இருக்கோம். சலசலப்பு முன்னாடி வந்தாச்சு. திரும்ப பின்னாடி போகணும்ல. அப்போ இதுக்கு தாளத்தை பாத்துங்க. 1 2 3 4. தாளம் 3 4 தான். அதுக்குள்ள 1 2 3 1 2 3 விழுந்துடும். பாருங்க, 1 2 3 4 முடிஞ்சுச்சா? அப்புறம் 1 2 3 4 5 6 7 8. பாத்துங்க, சலசலப்பு முடிஞ்ச உடனே ஒரு வெட்டு வெட்டு காலத்துக்கு வச்சு 1 2 1 2 1 2 1 2 1 2. அப்புறம் 3 4. பாருங்க, 3 4 5 6 7 8. பாருங்க, 1 2 3 1 2 3 1 2 3 4 5 6 7 8. திருப்பி வருமா, கையை ரிவர்ஸ்ல சுத்தி வரணும். ரிவர்ஸ்ல சுத்தி வரணும். நம்ம கட்டத்துல இங்க சுத்துறோம். இப்போ ரிவர்ஸ்ல சுத்துறோம். சரிங்களா? பாருங்க, சலசலப்பு 1 2 3 1 2 3 1 2 3 4 5 6 7 8. கால் கொஞ்சம் தெளிவா பாத்துங்க. 1 2 3 1 2 3 1 2 3 4 5 6 7 8. செய்யலாமா? வாங்க, சலசலப்பு 1 2 3 1 2 3 1 2 3 4 5 6 7 8. அப்போ எல்லா அடவுக்கும் அடிப்படை அடவு ஏதாவது ஒன்று இருக்கும். அப்போ குத்தாட்ட அடவு, சலசலப்பு, வெட்டி, திரும்பி வரும். நல்லா கவனிச்சுங்க. குத்தாட்ட அடவு 1 போட்டு, சலசலப்பு 2 போட்டு, வெட்டி, திரும்பி வருது. செய்யலாமா? குத்தாட்டம். ரெடி ஸ்டார்ட். 1 2 3 4 5 6 7. சலசலப்பு 1 2 3 வெட்டு. 1 2 3 4 5 6 7. குத்தாட்டம். 1 2 3 4 5 6. சலசலப்பு 1 2 3 1 2 3 வெட்டு. 1 2 3 4 5 6 7. குத்தாட்டம். இந்த ஆட்டத்தை மற்றொரு முறையாகவும் ஆடலாம். அதாவது நாம நின்று குனிச்சு வெட்டணும், அதுக்கு பதில் உட்கார்ந்து வெட்டுறது. அது மட்டும்தான் அதில் மாற்றம். அது ஒரு இன்னொரு சிறப்பாக இதை செய்யறதுக்காக இப்படி ஆடிக்கொள்ளலாம். இந்த மாதிரியாகவும் நீங்கள் ஆடலாம். 2 விதமாகவும் நம்ம ஆட்டத்தில் பயன்படுத்தும் போது, ஒரு பாட்டுக்கு பயன்படுத்தும் போது பயன்படுத்தலாம். இப்போ அதை மட்டும் லைட்டை பார்த்துக்கணும். குத்தாட்டம் 1 2 3 4 5 6 7 8. 1 2 3 1 2 3 1 2 3 4 5 6 7 8. 1 2 3 4 5 6 7 8. 1 2 3 1 2 3 1 2 3 4 5 6 7 8. Senselama. Ready? 1 2 3 start. 1
இந்த அடவில் வந்து இடை வந்து நம்முடைய இடுப்பை வந்து அசைச்சு ஆட போகிறோம். நம்ம இந்த பக்கம் தான் செய்யணும். இந்த இடுப்பு பார்க்கறதுக்காக இந்த பக்கம் பார்த்து செய்யணும். உங்களுக்கு அந்த தெளிவாக பார்க்கறதுக்கு வேண்டி நம்ம இப்படி நிற்கிறோன்னா, ஆனால் இது வழக்கமாக இப்படி தான் செய்யணும். 1 2 3 4 5 6 7 8. இது பார்வைக்கு உங்களுக்கு சிறப்பாக இருக்கிற மாதிரி அதுக்காண்டி இப்படி செய்யணும். பாருங்க, கால் நம்முடைய வலது கால இருக்கும்போதே 1 2 3 4. பாருங்க 1 2 3 4 இப்படி நிற்கிறோம். நம்மளது வலது காலை எடுத்து வைக்கும்போது இடுப்பு போயிடணும், நாம இடது பக்கம் சாயணும். இங்க பாருங்க 1 2 3 4. நம்ம இடுப்பு ஆட வேண்டியது இது மட்டும் இல்லை, இந்த கரண்டை பகுதியிலிருந்து மொத்தமாக ஆடணும் இடுப்பு. இப்போ இங்கே நிற்கிறோம், வலது காலை இந்த பக்கம் எடுத்து வைக்கணும். பாருங்க 1 2 3 4. நம்ம கையை இப்படி வச்சுக்கணும். அப்போ இது போகும், சாய்வு இப்படி வரும். முதல்ல கை எடுக்கும்போது 1 2 3 4 5 6 7 8. மீண்டும் ஒரு முறை 1 2 3 4 5 6 7 8. பாருங்க, நம்ம ஒயில் துணியை சுத்தும் போது ஒயில பார்க்கணும். பாருங்க 1 2 3 4. இப்போ பாருங்க 1 2 3 4. திரும்ப பாருங்க 1 2 3. செய்யுங்க 1 2 3 4. செய்யுங்க 1 2 3 4 1 2 3 4. இப்போ முன்னாடி செய்யலாமா? இது உங்களுக்கு பார்க்குறதுக்காக எல்லாம் சேர்ந்து செய்யலாம். முன்னாடி பின்னாடி இது 2 முறை தான் வரும். நீங்கள் நல்லா கவனிச்சுக்கணும். 2 முறை போட்டு நம்ம நிறுத்தலாம். ஏன்னா தொடர்ந்து செய்தால் தலை சுத்தல் வரும் உங்களுக்கா. பாருங்க, ரெடி? 1 2 3 4 5 6 7 8. முடிச்சு ஒரு செட் செய்யணும். முடிஞ்சா அதுக்கப்புறம் இப்போ குத்தாட்டம் திரும்பி அந்த அடவு. அப்போ நம்ம இந்த பக்கம் பார்த்து நிற்கிறோம்னா முன் பக்கம் பார்த்து குத்தாட்ட அடவு, அந்த குத்தாட்ட திரும்புதல் அடவு செய்யணும். பாருங்க 1 2 3 4. முடிச்சு 5 6 7 8. இப்போ நம்ம அந்த பக்கம் இருக்கிறோம். இப்போ அந்த பக்கம் பார்த்து இடையசை. இங்க பாருங்க 1 2 3 4. இனி முன்பக்கம் பார்த்து இடையசை 1 2 3 4. பின்பக்கம் பார்த்து குத்தாட்டம் திரும்புதல் 1 2 3 4 5 6 7 8. மீண்டும் ஒருக்கா மெதுவாக அதிகமாக செய்வோம். சேர்ந்து செய்யுங்க. பாருங்க 1 2 3 4 5 6 7 8. 1 2 3 4 5 6 7 8. 1 2 3 4 5 6 7 8. குத்தாட்டம் திரும்பி 1 2 3 4 5 6 7 8. 1 2 3 4 5 6 7 8. 1 2 3 4 5 6 7 8. 1 2 3 4. அடவு நம்ம பார்க்க போறோம். வெட்டாட்ட அடவு. இதனுடைய கால அசைவு பார்ப்போம். வலது கால் எடுத்து நம்ம இந்த ஆட்டத்தை துவங்க போறோம். பாருங்க 1 2 3 4 5 6 7 8. அப்படி வச்சிடணும் கால். திரும்ப ஒரு கால் செய்யறோம். பாருங்க 1 2 3 4 5 6 7 8. சேர்ந்து செய்யலாமா? ரொம்ப எளிதானது. பாருங்க 1 2 3
4 5 6 7 8. திரும்ப இங்கேருந்து வந்து ஆரம்பி பாருங்க. 1 2 3 4 5 6 7 8. மீண்டும் ஒரு முறை. 1 2 3 4 5 6 7 8. 1 2 3 4 5 6 7 8. நம்ம இப்போ கை எப்படி வெட்டுறது பார்ப்போம். இங்க பாருங்க. 1 2 3 4. 1 2 3 4 5 6 7 8. 1 2 3 4 5 6 7 8. சேம் செய்யுங்க பாப்போம். 1 2 3 4 5 6 7 8. 1 2 3 4 5 6 7 8. 1 2 3 4 5 6 7 8. இப்போ கால் கை சேர்த்து செய்யலாமா? ரெடி ஸ்டார்ட். 1 2 3 4 5 6 7 8. 1 2 3 4 5 6 7 8. 1 2 3 4 5 6 7 8. 1 2 3 4 5 6 7 8. 1 2 3 4 5 6 இப்போ இதோட சேர்த்து குத்தாட்டம் திரும்புது. அப்ப நம்ம முதல்ல அடவு குத்தாட்டத்துல இருந்து ஆரம்பிப்போம். வெட்டு, அப்புறம் குத்தாட்டம் திரும்புதல், அப்புறம் அந்த பக்கம் பார்த்து செய்யும். குத்தாட்டம் வெட்டு, குத்தாட்டம் திரும்புதல். ஒரு வாட்டி நான் செய்யறது முழுவதும் பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க சேர்ந்து செய்யுங்க. சரியா? ஒரு வாட்டி பாருங்க. 1 2 3 4 5 6 7 8. 1 2 3 4 5 6 7 8. 1 2 3 4 5 6 7 8. 1 2 3 4 5 6 7 8. 1 2 3 4 5 6 7 8. 1 2 3 4 5 6 7 8. செய்யலாமா? மெதுவா கால் மட்டும் செய்யுங்க. பாருங்க. 1 2 3 4 5 6 7 8. வெட்டு. 1 2 3 4 5 6 7 8. குத்தாட்டம். 1 2 3 திரும்ப 5 6 7 8. குத்தாட்டம். 1 2 3 4 5 6 7 8. வெட்டு. 1 2 3 4 5 6 7 8. 1 2 3 4 5 6 7 8. இப்போ கையும் காலும் சேர்த்து செய்யலாம். ஏற்கனவே நம்ம கை சுழற்சியும் வெட்டுதலும் படிச்சிட்டோம். சேர்ந்து செய்யலாமா? சேர்ந்து செய்யுங்க. 1 2 3 ஸ்டார்ட். 1 2 3 4 5 6 7. வெட்டு. 1 2 3 4 5 6 7. குத்தாட்டம் திரும்பி. 1 2 3 4 5 6 7. குத்தாட்டம். 1 2 3 4 5 6. வெட்டு. 1 2 3 4 5 6 7. குத்தாட்டம் திரும்பி. குத்தாட்டம். 1 நண்பர்களே, இப்போ நாம 7வது அடவுக்குள்ள போகிறோம். இந்த 7வது அடவுனுடைய பேர் வந்து ஓடம். ஏன் இந்த அடவுக்கு ஓடம் அப்படின்னு பேருனா, ஒரு ஓடத்தில் வந்து எப்படி ஓடத்தை தொலைந்து போகிறோமோ அது மாதிரி நம்முடைய உடல் அசைவு இருக்கும். அதனால இது ஓடம். 6வது அடவும் இந்த அடவும் மிகவும் ரொம்ப ரெண்டுமே ஒரே மாதிரி தான். அதில் வெட்டு வரக்கூடிய அந்த 8 தாளத்தில் இதில் ஓடம் வரப்போகுது. அப்போ வெட்டு எப்படி படித்தோமோ அதே மாதிரி ஓடம் போடுறதை இப்போ நம்ம காலசைவு படைக்க போகிறோம். அது வலது பக்கம் நகர்ந்தோம். இது வந்து பின்பக்கம் நகர போகிறோம். இப்போ பாருங்க, காலை 1 2 3 4 5 6
7 8. இன்னொரு வாட்டி பாருங்க, கால் நல்லா பாருங்க. இந்த கால் எடுத்து பின்னாடி குத்தி 1 2 3 4 5 6 7 8. சரி செய்யலாமா? காலை செய்யுங்க. ரெடி ஸ்டார்ட். 1 2 3 4 5 6 7 8. திரும்ப வாங்க, ஆரம்பிப்போம். 1 2 3 4 5 6 7 8. இது காலசை. இந்த காலசைவு செய்யுமோ உடம்பு எப்படி இருக்கும்னா, இந்த காலை தூக்கி வைக்குமோ இந்த ஷோல்டரை அப்படி தூக்கி அப்படி பின்னாடி போட்டுப்போம். மெதுவாக செய்கிறேன் பாருங்க. 1 2 3 4. அப்போ தாளத்துக்கு செய்யும்போது 1 2 3 4 5 6 7 8. இந்த கையை இந்த 2 ஒயிலையும் இப்படி சேர்த்து பிடிச்சிக்கணும். இப்போ 1 2 3 4 4 முறை வரும். இப்போ தாளத்தை பார்த்துங்க. 1 2 3 4 5 6 7 8. செய்யலாமா? கோயில் அப்படி பிடிச்சுங்க. மெதுவாக செய்யலாம். 1 2 3 4 5 6 7 8. திரும்ப வாங்க. 1 2 3 4 6 7 8. திரும்ப 1 2 3 4 5 6 7 8. மீண்டும் ஒரு முறை. 1 2 3 4 5 6 7 8. செய்யலாமா? இப்போ குத்தாட்டம். ஒரு குத்தாட்டம் போடுறேன், நான் செய்யறத பாருங்க. குத்தாட்டம் 1 2 3 4 5 6 7 8. குத்தாட்டம் முடியுது. 1 2 3 4 5 6 7 8. ஆட்டம் ஓட முடியும். திரும்ப 1 2 3 4. குத்தாட்டம் திரும்பி மீண்டும் குத்தாட்டம் போட்டுட்டு இப்போ ஓடம். 1 2 3 4 5 6 7 8. 1 2 3 4 5 6 7 8. குத்தாட்டம் ஓடம் குத்தாட்டம் திரும்புது. குத்தாட்டம் ஓடம் குத்தாட்டம் திரும்புது. சேமா மெதுவா ஸ்டார்ட். 1 2 3 4 5 6 7 8. ஓடம் 1 2 3 4 5 6 7 8. 1 2 3 4. திரும்ப குத்தாட்டம் 1 2 3 4 5 6 7. ஓடம் 1 2 3 4 5 6 7 8. குத்தாட்டம் திரும்புதல். குத்தாட்டம் ஓடம் அடவுகளை பார்த்துருக்கோம். இப்போ அந்த 7 அடவையும் சந்தத்துக்கு ஆடி பார்க்க போகிறோம். எப்படி அமைப்பு முறை இருக்கும் அப்படின்னா, மெதுவாக தொடங்கி அடுத்து 2ஆங்காலம் கொஞ்சம் கூட வேகமாக போய் அடுத்து 3ஆங்காலம் வேகமாகி முடிக்கிறோம். அப்போ ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒரு சந்தம் ஆடி நம்ம முடிக்க போகிறோம். சரியா? அப்போ இப்போ அடவை நம்ம இப்போ சந்தத்துக்கு ஆடுறோம். இது வந்து சபை வணக்கம் பாடலுக்கு வந்து அடவை நம்ம சேர்ப்போம். சபையோ
வாய் நிறைந்த பெரியோரே உங்க சேவடி பணிந்தமையா பெரியோரே உங்க சேவடி பணிந்தமையா பெரியோரே ஆட்டத்தில் குறை இருந்தால் ஆதரிப்பீரே ஆட்டத்தில் கூரை இருந்தால் ஆதரிப்பீரே உங்க அருமை புதல்வரை போல் பாதுகாப்பீரே உங்க அருமை புதல்வரை போல் ஆதரிப்பீரே பாட்டினில் பிழை இருந்தால் பொறுத்தருள்வீரே பாட்டினில் மீளை இருந்தால் பொறுத்தருள்வீரே உங்கள் பாலகனை போல் எம்மை பொறுத்தருள்வீரே உங்கள் பாலகனை போல எம்மை பொறுத்தருள்வீரே மறையோரே தன்னன்னாதினம் தன்னன்னானே தன்னன்னாதினம் தன்னன்னானே தன்னன்னாதினம் தனநானே தன்னன்னாதினம் தனநானே தன்னன்னாதினம் தன்னன்னானே தனே தன்னன்னாதினம் தன்னன்னானே தன்னன்னாதினம் தனநானே தன்னன்னாதினம் தனநானே தன்னன்னாதினம் தன்னன்னானே தன்னன்னாதினம் தன்னன்னானே தன்னன்னாதினம் தனநானே தன்னன்னாதினம் தனநானே தன்னன்னாதினம் தன்னன்னானே தனே தன்னன்னாதினம் தன்னன்னானே தன்னன்னாதினம் தனநானே தன்னன்னாதினம் தனநானே தன்னேனே நாதினம் தன்னேனே நாதினம் தன்னேனே நாதினம் தன்னன்னானே தன்னேனே நாதினம் தன்னேனே நாதினம் தன்னேனே நாதினம் தனநானே தன்னேனே நாதினம் தன்னேனே நாதினம் தன்னேனே நாதினம் தன்னன்னானே தன்னேனே நாதினம் தன்னேனே நாதினம் தன்னேனே நாதினம் தனநானே தன்னேனே நாதினம் தன்னேனே நாதினம் தன்னேனே நாதினம் தன்னன்னானே தன்னேனே நாதினம் தன்னேனே நாதினம் தன்னேனே நாதினம் தனநானே தன்னை நானே 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 தன்னானே போடு தில்லேலை போடு அள்ளி மலர் கொடியே தன்னை நானே 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 ரோசாப்பூ மலரே நானே 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 கொடுத்தில்லேலே கொடு அள்ளி மலர் கொடியே நானே 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 ரோசாப்பூ மலரே தன்னை நானே 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 தன்னானே போடு தில்லேலை போடு அள்ளி மலர் கொடியே தன்னை நானே 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 ரோசாப்பூ மலரே நானே 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 கொடுத்தில்லேலே கொடு அள்ளி மலர் கொடியே நானே 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 ரோசாப்பூ மலரே
தன்னை நானே 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 தன்னானே போடு தில்லேலே போடு அள்ளி மலர் கொடியே தன்னை நானே 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 ரோசா பூமலரே தன்ன நானே 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 தன்னானே போடு தில்லேலே போடு அள்ளி மலர் கொடியே தன்ன தானே நானே 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 ரோசா பூமலரே தன்னை நானே 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 தன்னானே போடு தில்லேலே போடு அள்ளி மலர் கொடியே தன்னை நானே 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 ரோசா பூமலரே தன்னை நானே 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 தன்னானே போடு தில்லேலே போடு அள்ளி மலர் கொடியே தன்ன தானே நானே 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 ரோசா பூமலரே தன்னானே தன தானே தன தந்தன தானே தன்னானே சிங்கிடி சிக்கா தன்னானே சிங்கிடி சிக்கா தன்னன நானே தன்னானே தன தன்னன நானே தன்னானே தன்னன நானே நன்னானே தன தன்னன நானே நன்னானே தன்னானே தன தானே தன தந்தன தானே தன்னானே சிங்கிடி சிக்கா தன்னானே சிங்கிடி சிக்கா தன்னன நானே தன்னானே தன தன்னன நானே தன்னானே தன்னன நானே நன்னானே தன தன்னன நானே நன்னானே
ஒயிலாட்டத்தினுடைய 7 ஆட்ட அடவுகளை பார்த்துருக்கீங்க. நீங்கள் கற்றுருக்கீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து நீங்கள் சிரமமாக இருந்துச்சுன்னா திரும்ப திரும்ப யூடியூப்பில் அதுக்காக தான் நாங்கள் வச்சுருக்கோம். திரும்ப திரும்ப நீங்கள் போட்டு கற்றுக்கலாம். இதோடு நாங்கள் 3 நாள் ஆட்டக்கலைகள், முதல்ல கும்மி, அடுத்தது கோலாட்டம், அடுத்தது ஒயில், இந்த 3 ஆட்டங்கள் நாட்டார் நிகழ்த்து கலைகளை நாங்கள் முடிச்சிட்டோம். இனி அடுத்தது சிறப்பு கலைகள் நாளையிலிருந்து தொடங்குது. நாளைய தினம் பொம்மலாட்டம். தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்க. சந்திப்போம். நன்றி, வணக்கம்.